ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை தொடர்ந்து வந்து சேரும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம தானே தலைவன் டாங்லி நடிச்சு வெளிவந்த தி ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஆக்சுவலா இந்த ரவுண்ட் அப் வர்றதுல 4வது சீரீஸ். இது ஆக்சுவலா இட்ஸ் நாட் அ சீரீஸ். இது வந்து என்ன அப்படின்னு கேட்டா மூவி. நம்ம சிங்கம் படம் பாணியில வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தி அவுட்லால ஆரம்பிச்சு ஆல்ரெடி 3 பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. எல்லாமே காப் ஓரியன்டட் கதை தான். இது வந்து 4வது பார்ட். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பிலிப்பைன்ஸ்ல டெக்கி ரிலேட்டடாக வந்து போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் வில்லன் மூலமாக பிலிப்பைன்ஸ்லேயே வச்சு கொடூரமான முறையில் கொலை செய்யப்படுறான். இவரோட பாடி வந்து சவுத் கொரியாவுக்கு வருது. அதை வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அடாப்சியும் பண்ணுறாங்க அந்த பாடியை. ஸோ அப்போ இந்த தகவல் வந்து போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு நல்ல பர்சனை நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. உங்கள் பையனை கொன்னவனை நான் வந்து என்ன அப்படின்னா கொல்லாமல் விட மாட்டேன், அது எவனாக இருந்தாலும் சரி, அது வந்து உறுதி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸையும் வந்து இவர் கொடுத்துட்றாரு. இந்த ப்ராமிஸை நம்ம ஹீரோ டாங்லி காப்பாற்றினாரா இல்லையா, இவருக்கு இந்த ப்ராமிஸை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன இடையூறுகள் எல்லாம் வந்துச்சு, என்னென்ன தடைகள் எல்லாம் வந்துச்சு, இதையெல்லாம் தாண்டி இவர் இந்த செய்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச டாங்லி வந்து நடித்த ஒரு படம். சும்மா மிரட்டி விட்டுருக்காப்புல. சும்மா ஒவ்வொரு ஃபைட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்லு தெரிக்குது, வேற லெவலில் இருக்குது. அதுவும் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வில்லனும் வந்து ஒரே லிஃப்டில், வில்லனும் நம்ம ஹீரோவும் ஒரே இடத்துல உள்ளே இருப்பாப்புல. ஆனால் இவங்க 2 பேருமே சந்தேகத்தோடு பார்த்துக்கிறது படம் அப்படியே நமக்கு பார்க்குறவங்களுக்கு நமக்கு அப்படியே பிபி ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு சீனு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டாங்லி சொல்லுவார், ஏன்டா எப்பயுமே கையில் கத்தி வச்சுருப்ப, ஏன் இப்போ உங்களோட கத்தி இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும், மிரட்டி விட்டுருப்பாப்புல. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த 3 சீரீஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷன் ப்ளஸ் காமெடி ஓரியன்ட் ப்ளஸ் இன்வெஸ்டிகேஷன், இது 3மே கலந்தது தான் இந்த படம். அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 4வது பார்ட்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷன், இன்வெஸ்டிகேஷன் அண்டு காமெடி, இது 3மே கலந்து இருக்கிறதுனால படம் உங்களுக்கு போகிறதே தெரியல, விறுவிறுன்னு போகும். அதே மாதிரி இந்த படத்தில் காமெடிக்குன்னு ஒரு ஆளை வச்சிருக்காப்புல. அவரை வந்து நம்ம டாங்லி வந்து வெறுப்பேற்றி உசுப்பேற்றி அவர்கிட்ட இருந்து வேலை வாங்குற சீன்னா வேற லெவலில் காமெடியாக இருக்கும், செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த படம் 4th பார்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செம ட்ரீட்டான ஒரு படம். எதிலையுமே வந்து பஞ்சம் வைக்கல. ஸோ 3மே, அதாவது ஆக்ஷன், காமெடி அண்ட் இன்வெஸ்டிகேஷன் 3மே என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேற லெவலில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த படம் ஆக்ஷன் பீரியட் மட்டும் இல்லை, அனைத்து தரப்பினரும் பார்க்கக்கூடிய ஒரு செம்மையான ஒரு படம். மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் முக்கியமாக டாங்லி ரசிகர்கள்லாம் வந்து இந்த படத்தை பாருங்கள், கொஞ்சம் கூட ஏமாற்றமே கிடையாது. ஸோ மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.